கடன் வாங்குற விஷயத்தை இன்னைக்கு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. கடன் வாங்கும் பொழுது எந்த அளவிற்கு தேன் அமிர்தமா பேசி வாங்குறோம், எப்படியெல்லாம் பேசுவோம். நீங்க எனக்கு அப்படி உதவி பண்ணியிருக்கீங்க, இப்படி உதவி பண்ணியிருக்கீங்க, உங்களை நான் மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில. நீங்க இல்லைன்னா இன்னைக்கு என் வீட்டில் இந்த பொம்மரை கரையேறி இருக்காது, அது நடந்திருக்காது, இது நடந்திருக்காது, அப்படி இப்படின்னு பேசுவோம். கொடுத்த கடனை கேட்க வந்தா முக்களை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள ஓடிடுவோம், இல்லை வெளியே ஓடிடுவோம். அதே 2-3 வாட்டி தொடர்ந்து தொந்தரவு கொடுத்தா இவன்கிட்ட வாங்கினா கொடுக்கணும்னு சட்டமா இருக்கு, ஏன்னா ஊரை விட்டு ஓடியா போறோம். வீட்டில் மனைவி சொல்லுவாங்க, ஏங்க இன்னைக்கு அவர் வந்தாருன்னா சத்தம் போடுவாருங்க, கொஞ்சமா ரூபா கொடுத்துட்டு போங்க, ஒரு 500-1000 கொடுத்தாதான் அவர் வாய் அடைக்க முடியும். கணவர் சொல்லுவாங்க, தலை எடுத்துருவானா, தலை எடுத்துருவானா, வாங்கியிருக்க கொடுக்கத்தானே போகுதுன்னு நம்ம பேசுறோமே. கடன் இருக்கு, இந்த கடன்